ஹலோ வணக்கம். மை டாட்டர் நிறைய ஸ்நாக்ஸ் ரீல்ஸை பார்த்துட்டு இது ஒரு ஸ்நாக்ஸ் ஈஸியாக இருக்குது போலேம்மா, கொஞ்சம் பண்ணி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு கொண்டு வந்து காமிச்சா. அது பாயில்டு பொட்டேட்டோவில் பண்ணுற ஒரு ஸ்நாக்ஸ். ரொம்ப ஈஸி. தோலை நீக்கி சின்ன சின்னதாக வெட்டி அது தண்ணியில் நல்லா வேக வைக்கணும். குக்கரில் வைக்கக்கூடாது. அது ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி போட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்த பிறகு அது கையிலே மசிக்கணும். மசிச்சு இந்த பாருங்கள், இது ஒரு வீடியோவில் ஒரு ஃபோட்டோ கூட ஆட் ஆகிருக்கு. நல்லா மசியணும். இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு, காரம், அரிசி மாவு போடணும். தேவையான அளவுக்கு உப்பு, சில்லி பவுடர். நீங்கள் அடிஷ்னலாக பெப்பர் கூட போடலாம். பெப்பரில் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சங்கட்டமாக இருக்கும், அதனால தான் ஆட் பண்ணல. தேவையான அளவுக்கு அரிசி மாவு. இதில் தண்ணியை ஆட் பண்ணுற மாதிரியே இல்லை, பாயில்டு பொட்டேட்டோவில் இருக்கிற மாய்ஸ்சரே போதும், நல்லா அப்சர்வ் ஆகும். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள், கட்டி இல்லாமல். உப்பு நல்லா பரவி பண்ணிட்டோமா கையிலே உருட்டி உருட்டி போட்டுக்கலாம். இல்லாக்கட்டி நீங்கள் சப்பாத்தி கரண்டி, ஒரு துணியோ இல்லை பிளாஸ்டிக் கவரை வச்சு அதை அழகாக ரொட்டேட் பண்ணி அதை க்ளீனாக நைஃப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தான் நான் பிஸ்கெட் மாதிரி எடுத்துக்கினேன் கையிலேயே. அதே நல்லா சுட வைக்கணும். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஆயில் மீடியம் ஃப்ளேமில் இருந்ததுன்னா இது உடஞ்சி போயிடும், ஷேப்பில் வராது. பாருங்கள், அது இன்னொரு எடுத்து போகிறதுக்குள்ளே ப்ரௌனிஷாக ஆகிடுது. ரொம்ப சூடு எண்ணெயில் எடுக்கணும். எடுத்து உங்களுடைய ஸ்நாக்ஸ் கிறிஸ்பியாக எடுத்து சாப்பிட்லாம். இட்ஸ் ரெடி டு ஈட். Looks like French fries, but it is actually not French fries. இந்த ஸ்நாக்ஸ் பண்ண கேமராமேன் யார் தெரியுமா? மை டாட்டர். This is how it looks. Very tasty and yummy snacks. Thank you.